நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்ற 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஹரியானா உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை உள்ளடக்கிய 58 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 61.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 79.47% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 54.03% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் நடைபெற்ற தேர்தலில் 54.30% வாக்குகள் பதிவாகின. மக்களவைத் தேர்தலில் 5 கட்டங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. வாக்கு சதவிகிதம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வாக்குப்பதிவு விவரங்களை யாராலும் மாற்ற இயலாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் எக்ஸ் தளம் வாயிலாக பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். அத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணிக்கை சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கும் பிரதமர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அருகில் நிச்சயம் வராது என்பதால் அதற்கு வாக்களிப்பது வீண் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டதாகவும் விமர்சித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் அரசியலமைப்பை மாற்றிவிடுவார்கள் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். அமிர்தசரஸ் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் குர்ஜித் சிங் அப்ஜலாவை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல், இது சாதாரண தேர்தல் அல்ல என்றார். வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்தியா கூட்டணியினர் முஜ்ரா நடனமாடுவதாக முகலாயர் காலத்தில் பெண்களை வைத்து நடத்தப்பட்ட கேளிக்கை நடனத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். தாம் உயிருடன் இருக்கும் வரை எஸ்டி, எஸ்சி மற்றும் ஓபிசியினருக்கான உரிமைகளை பறிக்க விட மாட்டேன் என்றார். இதுவரை எந்த பிரதமரும் மோடியை போன்று தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியா கூட்டணியினர் முஜ்ரா நடனமாடுவதாக பிரதமர் கூறியது குறித்து பேசிய அவர், நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என்பதை மோடி மறந்துவிட்டதாக விமர்சித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தை முதலமைச்சர் சுக்வீந்தர் சுகு காங்கிரசின் ஏடிஎம்மாக மாற்றிவிட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். எப்போது தேர்தல் வந்தாலும் ஹிமாச்சல் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துவதாக பிரச்சார கூட்டத்தில் அவர் விமர்சித்தார். தேர்தல் முடிவுக்கு முன்பாக இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேட்பது அமிதாப் பச்சன் நடத்திய உங்களில் யார் அடுத்த கோடீஸ்வரர் நிகழ்ச்சிக்கு ஒப்பானது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்திருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பின்னர் பிரதமர் வேட்பாளர் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். 400 இடங்களுக்கு மேல் வெற்றி என்பது வெறும் தேர்தலுக்கான கோஷம் அல்ல என்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அது தங்களின் தீர்மானம் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி என்ற தீர்மானத்திற்கு பீகார் மாநிலம் மேலும் நம்பிக்கை சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பீகாரை கொள்ளையடித்தவர்களை பாஜக அரசு சும்மா விடாது என பிரதமர் கூறியிருந்த நிலையில் 35 வயது இளைஞரை சிறைக்கு அனுப்புவேன் என 75 வயது முதியவர் மிரட்டுவதாக அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்திருக்கிறார். தேர்தலில் தோற்று யார் சிறை செல்வார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரீமல் புயலாக உருவாகிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வங்கதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் சாகர் தீவு அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் ரீமல் புயல் சின்னம் தீவிரமடைந்து வருவதை அடுத்து தூத்துக்குடி, நாகை, காரைக்கால் உட்பட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது 125 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்பதால் துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் ரீமல் புயல் எதிரொலியாக இன்று நண்பகல் முதல் 21 மணி நேரத்திற்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக கொல்கத்தா விமான நிலையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று பகல் 12 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை அனைத்து விதமான விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன.
வரும் 31ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழை ஆட்சி மொழியாக்கிட அரும்பாடுபட்டு வருவதோடு எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் தமிழ் அறிஞர்களுக்கான கனவு இல்ல திட்டம், தமிழ் நூல்களை நாட்டுடைமையாக்குதல் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி காவலர்களுக்கான இலவச பயணத்தை அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். கடந்த 2021 காவலர்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு மற்ற அறிவிப்புகளைப் போல வெறும் கண்துடைப்பாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல்லை நாங்குநேரியில் பேருந்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் அரசு பேருந்து நடத்துனரும் சமாதானமாகி பேசிக் கொண்ட வீடியோ வெளியானது. காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த வீடியோவை தொடர்ந்து காவல்துறை போக்குவரத்து துறை இடையே மோதல் நிலவியதாக கூறப்பட்ட நிலையில் இரு செயலாளர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் திரும்பி பெறப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த காவலர் குறித்து அரசு பேருந்து நடத்துனர் வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து அரசு பேருந்துகளுக்கு எதிரான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு அபராதம் விதித்தனர். துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு ஆளுநர் RN ரவி சென்றடைந்தார். நாளை மற்றும் நாளை மறுநாள் மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக கோவை வந்த ஆளுநர் அங்கிருந்து கார் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை பற்றி தாக்கியோ குறைத்தோ பேசவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னால் இந்துத்துவாவிற்கு ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருவதாக அண்ணாமலை கூறியிருக்கலாம் என்றார். தேர்தலில் பிரதமர் மோடியை தோற்கடித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என கருத முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மோடியை விட 1000 மடங்கு வலிமை பெற்ற நபர்களை சனாதன சக்திகளால் உருவாக்க முடியும் என்றும் அவர்கள் தலையெடுக்காமல் தடுக்க வேண்டும் என்று கூறினார். அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் செல்போன் பயன்படுத்த முற்றிலுமாக தடை விதிக்க திட்டமிட்டிருப்பதாக கோவில் அறங்காவலர் அனில் மிஸ்ரா தகவல் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு மற்றும் பக்தர்கள் வசதிக்காக எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை அனைவரும் மதித்து செல்போன்களை உடைமைகள் அறைகளில் வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். காசி விஸ்வநாதர் கோவிலில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சாமி தரிசனம் செய்தார். கோவில் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டி அவர் வழிபட்டார். ஹிமாச்சலின் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் குலு பகுதியில் ரோட் ஷோ நடத்தினார். ஜூன் 1ஆம் தேதி மண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த கங்கனாவிற்கு பாஜக தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்தனர். மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜகவின் பெயர் குறிப்பிடப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பொதுவாக வாக்கு இயந்திரங்களை சோதித்து ஓர் குறிச்சொல் இடப்படும் என்றும் குறிப்பிட்ட இயந்திரங்களின் சோதனை நேரத்தில் பாஜக பிரதிநிதி மட்டுமே இருந்ததால் அவரின் கையெழுத்து மட்டும் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் குரல் மாற்றம் செயலி மூலம் பெண் பேராசிரியர் போல பேசி 7 பழங்குடியின மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பழங்குடியின உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று மாணவிகளை வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தானில் கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் அதன் உச்சமாக நேற்று 50 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு நாட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இதுவாகும். இதேபோல பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 17 இடங்களில் 45 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெப்பம் பதிவானது. 2023ஆம் ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இந்திய தொடர்கள் மற்றும் படங்கள் உலகம் முழுவதும் 100 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் சுஜோய் கோஷின் ஜானே ஜான் 2 கோடி பார்வைகளையும், ஜவான் 1 கோடியே 60 லட்சம் பார்வைகளையும் கடந்தது.
சென்னையில் இருந்து சிங்கப்பூருக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாயை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது ஒரு பெண் பயணியின் சூட்கேஸில் 500 ரூபாய் கட்டுகள் இருப்பதைக் கண்டு அவரது பயணத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ரத்து செய்தனர். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து 3 மாதங்களில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்போதைய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனும் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது கண்டிக்கத்தக்கது என்றார். பிரதமர் மோடி தெய்வ மகன் கிடையாது, அவர் டெஸ்ட் டியூப் பேபி என நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்திருக்கிறார். பிரதமர் மோடி மன்னர் கிடையாது, தெய்வ குழந்தை என்றும் நாட்டுக்கு அவரால் துன்பம் ஏற்பட்டால் தெய்வம் சோதிக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகளை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். திருப்போரூர் போலச்சேரியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக குளம் அமைக்கும் பணியை ஆய்வு செய்து நீர் சேமிப்பு குறித்து ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். ரீமல் புயல் உருவாகியுள்ள நிலையில் சென்னை தண்டையார்பேட்டை பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. பழைய வண்ணாரப்பேட்டை, புதிய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையில் நனைந்தபடி மக்கள் பைக் உள்ளிட்ட வாகனங்களில் சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த கம்பு பயிர்கள் கனமழை மற்றும் காட்டுப்பன்றியால் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு நடத்தி சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் பெய்த கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த முந்திரி நனைந்து வீணாகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கருப்பு நிறத்தில் மாறி முளைக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் 7வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டில் நடைபெற்று வரும் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியொட்டி வைக்கப்பட்டுள்ள மலர்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 5வது நாளாக இரவிலும் பூத்து குலுங்கும் மலர்களின் அழகையும் வண்ண மின் ஒளியையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். கோவை வஉசி மைதானத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு அரசு பொருட்காட்சியை ஆட்சியர் கிராந்திகுமார் தொடங்கி வைத்தார். அடுத்த 45 நாட்களுக்கு நடைபெறும் பொருட்காட்சியில் பெரியோருக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 5 ரூபாயும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. லத்தீன் அமெரிக்கன் கரிபியன் பிராந்தியத்திற்கான நல்லெண்ண தூதராக KG அனில்குமார் என்பவரை அமெரிக்கன் கரிபியன் வர்த்தக கவுன்சில் நியமனம் செய்துள்ளது. ICL ஃபின்கார்ப் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக KG அனில்குமார் இருந்து வருகிறார். சென்னை நெற்குன்றத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாமன்ற உறுப்பினர் பிரியாணி விருந்து வழங்கினார். அதிமுகவைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் வழங்கிய விருந்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் பொய்யாகுளம் பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாநகராட்சியை கண்டித்து பெண் மாமன்ற உறுப்பினர் கணவரோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருவதாக மாமன்ற உறுப்பினரின் கணவர் கண் கலங்கியபடியே புகார் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போதையில் நடந்து சென்ற 2 இளைஞர்கள் வாகனங்களை வழிமறித்து அடாவடியில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லுங்கியை தூக்கி கட்டியிருந்த இளைஞர்கள் சாலையின் நடுவே தெனாவட்டாக நடந்து சென்றனர். சென்னை திருவொற்றியூரில் பட்டப்பகலில் குடியிருப்புக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை சர்வசாதாரணமாக மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியது. ரமேஷ் கண்ணாவின் சைக்கிளை மர்ம நபர் திருடிச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் செங்கல்சூளை மேடுவைச் சேர்ந்த ஆசிரியை திலகவதி பாஸ்கர் திருக்குறளை ஐநா மற்றும் யுனெஸ்கோ புனித நூலாக அறிவிக்க கோரி 751 சிறிய வண்ணக்கற்களில் 1330 குறள்களை எழுதி சாதனை படைத்துள்ளார். 9 மணி நேரம் 20 நிமிடங்களில் எழுதி ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் 12 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாய் மற்றும் அவருடைய ஆண் நண்பர் மீது வளர்ப்பு தந்தை புகார் அளித்திருக்கிறார். முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த மகேஸ்வரியை சிவசங்கர் என்பவர் திருமணம் செய்து கொண்டு அவரது குழந்தையை வளர்த்து வந்த நிலையில் மகேஸ்வரி மற்றொரு நபரோடு தொடர்பு ஏற்பட்டு பிரிந்ததாக கூறப்படுகிறது. பழனியில் வீட்டின் முன்பாக அமர்ந்திருந்த பெண்ணிடம் பறித்த தாலி சங்கிலியை மீட்க முயன்றபோது அருந்த பாதி சங்கிலியோடு திருடர்கள் தப்பினர். பாக்யலட்சுமி என்பவர் உறவினர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது பைக்கில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த 2 மர்ம நபர்கள் அவரது கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகர் பகுதிகளில் பட்டப்பகலில் கன்றுடன் காட்டெருமைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். காமராஜ் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாலை மற்றும் தெருக்களில் உலாவரும் காட்டு எருமைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்கிற்கும் கூகுள் இணை நிறுவனரின் முன்னாள் மனைவிக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூகுள் இணை நிறுவனர் செர்கி பிரினின் நெருங்கிய நண்பர் என்ற நிலையில் அதன் மூலம் அவரது மனைவி சானா கானுக்கும் மஸ்கிற்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவானதாக கூறப்படுகிறது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. நடப்பு தொடரில் மோதிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற கொல்கத்தாவிற்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் ஹைதராபாத் மோத உள்ளதால் ஆட்டத்தில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் ப்ரமோஷன் போட்டோ ஷூட் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. கொல்கத்தா அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் பேட் கமின்ஸ் இருவரும் போட்டோ ஷூட் செய்தனர். சென்னையில் இன்று நடைபெறும் ஐபிஎல் இறுதிப் போட்டியின் போது மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் ரசிகர்கள் கவலையில் உள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடருக்கான வர்ணனையாளர் குழுவில் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றுள்ளார். ஐபிஎல் தொடரில் இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற பெங்களூரு அணி வீரரான தினேஷ் கார்த்திக் T20 உலகக்கோப்பை தொடரில் வர்ணனை செய்யப்போவது இது முதல் முறையாகும். தோனி ஐபிஎல் தொடரில் மற்றொரு சீசனிலும் விளையாடுவார் என நம்புவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்தியாவில் ஒரு மனிதர் இந்த அளவுக்கு ஹீரோ போல கொண்டாடப்படுவதை தன்னால் நம்பவே முடியவில்லை என தோனி குறித்து லக்னோ பயிற்சியாளர் ஜஸ்டின் லங்கர் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். சிஎஸ்கே லக்னோவுக்கு வந்தபோது 98% பேர் தோனியின் ஜெர்சியை அணிந்திருந்ததாகவும் சென்னைக்கு சென்ற போது 100% பேரும் அதே ஜெர்சியை அணிந்திருந்ததாகவும் வியந்து கூறினார். அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று வழிபட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா பெற்ற அவர் பாப்ஸ் இந்து மந்திர் என்ற இந்து கோவிலுக்கு நேரில் சென்று வழிபட்டார். கார்த்தி நடிக்கும் 26வது படத்திற்கு வா வாத்தியார் என பெயரிடப்பட்டுள்ளது. காதலும் கடந்து போகும் படத்தின் மூலமாக அறியப்படும் இயக்குனர் நலன் குமாரசுவாமி இந்த படத்தை இயக்குகிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். கார்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு பகிர்ந்துள்ளது. ரஞ்சிதமே பாடலுக்கு செஃப் தாமு நடனமாடிய வீடியோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நட்சத்திர விடுதியின் புதிய ஸ்பாட் கிச்சன் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் சமையல் கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளையொட்டி யானை வாகனத்தின் மீது பெருமாள் எழுந்தருளினார். ஏகாம்பரநாதர் கோவில் அருகே பெருமாள் ஏசல் சேவை கண்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமியை தரிசித்தனர். திருஞான சம்பந்தரின் குரு பூஜை முன்னிட்டு மதுரையில் உள்ள ஆதீன மடத்தில் நடைபெற்ற 5ஆம் நாள் விழாவில் மருது சகோதரர்கள் வழங்கிய வெள்ளி கோரதத்தில் திருஞான சம்பந்தர் எழுந்தருளினார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருந்து பசுமாடு யானை புடைசூழ மாட்டு வண்டியில் சுவாமி உலா வந்ததை திரளான பக்தர்கள் தரிசித்தனர்.
மயிலாடுதுறை அருகே அருவாப்பாடி கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் கம்பசேவை திருவிழாவில் அன்னத்தை பெருமாளாக பாவித்து வழிபடும் வினோத திருவிழா நடைபெற்றது. இந்த கோவிலின் முக்கிய விழாக்களில் ஒன்றான கம்பசேவை உற்சவம் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கோடை விடுமுறையொட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு புதிய பைக்குகளை அறிமுகம் செய்ய சோதனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450, கிளாசிக் 350 பாபர், கிளாசிக் 650 ட்வின், புல்லட் 650, ஸ்கிராம்ப்ளர் 650 ஆகிய மாடல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.